ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஒரு தட்டு தட்டிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா புது வீடியோஸும் உங்களை உடனே வந்து சேரும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக எப்படி ஹாட் சாக்லேட் மிக்ஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். வாங்க இதை செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல இதெல்லாம் நம்ம சலிச்சுக்கலாம். அப்போதான் நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகும். 3/4 கப் பால் பவுடர், 1/4 கப் சர்க்கரை, 1/4 கப் அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் கார்ன் மாவு. இப்போ இதை சலிச்சுக்கலாம். எதுக்காக இதில் நம்ம கார்ன் மாவு சேர்க்குறோம் அப்படின்னா 2 காரணங்க. ஒன்று வந்து கார்ன் மாவு சேர்க்கறதுனால நம்ம ஹாட் சாக்லேட் நல்லா திக்காக வரும். 2வது இந்த கார்ன் மாவு சேர்த்ததுனால இந்த பவுடரை நீங்கள் ரொம்ப நாள் வச்சு பயன்படுத்துகிறப்ப கட்டி கட்டியாக ஆகாமல் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் ஜாரில் போட்டு வச்சிடலாம். இந்த ஹாட் சாக்லேட் மிக்ஸை 3 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சே பயன்படுத்திக்கலாம். ஹாட் சாக்லேட் மிக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். அடுத்தது ஹாட் சாக்லேட் மில்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் பால் எடுத்துக்கிறேன். பால் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த மாதிரி பொங்கி வரப்ப இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஹாட் சாக்லேட் மிக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸை பாலில் சேர்த்த உடனே அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி எல்லாம் கரைஞ்சிடும். அவ்வளோதான். நல்லா பால் கூட மிக்ஸு சேர்ந்து கொதிச்சிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிளாஸில் ஊற்றிடலாம். இதுக்கு அளவெல்லாம் கிடையாது. நம்ம எடுத்துக்கிற பாலுக்கு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு ஹாட் சாக்லேட் மிக்ஸ் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இனிப்புக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். பார்க்க அழகாகவும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்க விப்டு க்ரீம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக நம்மளோட ஹாட் சாக்லேட் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை போட்டுட்டு அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.